ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்றும் பெருசாக தெரியும். காலம் கடந்த பிறகு பெருசாக நினைக்கிறது எல்லாமே ரொம்ப சீப்பாயிடும். இப்போ எதெல்லாம் பெருசாக நினைக்கிறாங்களோ ஃப்யூச்சரில் சீப்பாயிரும். ஏன் இல்லாமல் கூட ஆயிடலாம். கற்பனைக்கு எட்டாதது, நம்ம நினச்சி கூட பார்க்காதது இப்போ எல்லாமே நடக்குது. முன்னாடி நம்ம நினச்சிருப்போமா? டிவி கூட இல்லாத காலத்தில் ஆளுக்கு ஒரு கையில் செல்லை வச்சுட்டு நாம் இருப்போம்னு நினச்சி பார்த்தோமா? இல்லைல்ல, இப்போ நடக்குது. ஸோ இன்னும் என்னென்ன நடக்கும்போது தெரில. டிவி இப்போ யாருமே பார்க்குற மாதிரி தெரில. ஏன்னா எல்லாம் கையிலே டிவி வந்துருச்சு. யாராவது வீட்டில் பழைய மாதிரி இந்த டைமில் நான் ஒரு 2 மணி நேரம் டிவி பார்க்க போகிறேன்னு உட்காடுறாங்களா? வாழ்க்கை ஸ்பீடாக ஓடுது. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் யாரும் உட்கார்றதில்ல. அப்படியே உட்காந்தாலும் செல்லை பார்த்துட்டே டைம் போயிடுது. முன்னாடி டிவி இல்லை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்ப்போம். அந்த 3 மணி நேரம் டைம் சொன்னோன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். இப்போ செல்லை பார்த்து 2 மணி நேரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் அதுவே தின்னுக்கிடுது. யாரையாவது மீட்டிங் போனால் கொஞ்சம் சின்ன கேப் கிடச்சா செல் எடுத்து நோண்டுறோம். யார்கிட்டயாவது பேசணுன்னா அரை மணி கணக்கில் ஒரு மணி கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏகப்பட்ட நேரம் அதே சாப்பிட்ருது. ஸோ இது எப்போ மாறும்? நம்ம டிவிலாம் அடிக்கடி பார்க்கும்போது ஆர்வக்குள்ளாரில் நம்ம புது டிவி வாங்கி வச்சுன்னா ஆர்வக்குள்ளாரில் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆஹா, என்ன அழகான டிவி, என்ன அழகான படம், என்ன அழகான சாங்குன்னு சொல்லிட்டு ஆர்வக்குள்ளாரில் பார்த்துருப்போம். அந்த ஆர்வம் போன பிறகு டிவி யாரும் கண்டுக்கிறது இல்லை. செல்லு மோகம் ஆர்வம் எப்பவும் போகுமோ அப்போ செல்லையும் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லு மோகம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஃப்யூச்சரில் இந்த செல்லை விட அட்வான்ஸாக வேறு எதாவது வந்தாச்சுன்னா அதை நோக்கி போயிடுவாங்க. அப்போது இது பெருசாக தெரியாதுல்ல. பெருசு எதுவோ அந்த நேரத்தில் பார்க்கலாம் எதுன்னு.